உண்மையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவி இறைவா, உம்மை புகழ்கின்றோ. அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே, நம் அன்றாட வாழ்வை கொண்டாடி மகிழ மன்றாட வருகையின் நேரமதில், மன்றாட வருகையின் நேரமதில், வருக வருகவே வரங்கள் பெருகவே வாழ்வின் பலியிலே, எழுக எழுகவே ஏற்றம் போக்கவே இயேசுவின் வழியிலே. அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே. கடவுளின் அன்பு பிள்ளைகள் நாம் கணமும் மறவோம் நம் வாழ்வில், உடனுள்ள யாவரும் நம் உறவே, உயிருள்ள வரையில் இதை நினைப்போம். கடவுளின் அன்பு பிள்ளைகள் நாம் கணமும் மறவோம் நம் வாழ்வில், உடனுள்ள யாவரும் நம் உறவே, உயிருள்ள வரையில் இதை நினைப்போம். வாழ்வெனும் தேடலில் நல்லன செய்கையில் வாழ்விக்கும் இறைவனும் நம்முடன் இணைகிறார், நம்முடன் இணைகிறார், நம்முடன் இணைகிறார். வருக வருகவே வரங்கள் பெருகவே வாழ்வின் பலியிலே, எழுக எழுகவே ஏற்றம் போக்கவே இயேசுவின் வழியிலே. அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே. சாதியும் சமயமும் நமக்கில்லை, சமத்துவம் ஒன்றே நம் கொள்கை, நீதியும் நேயமும் நெஞ்சினிலே நிதமும் சுமந்தே சுடராவோம். சாதியும் சமயமும் நமக்கில்லை, சமத்துவம் ஒன்றே நம் கொள்கை, நீதியும் நேயமும் நெஞ்சினிலே நிதமும் சுமந்தே சுடராவோம். வீழ்ந்திடும் மனிதத்தை தாங்கிடும் பணிகளில் விடுவிக்கும் சக்தியாய் இறைவனும் எழுகிறார், இறைவனும் எழுகிறார், இறைவனும் எழுகிறார். அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே, நம் அன்றாட வாழ்வை கொண்டாடி மகிழ மன்றாட வருகை
மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 7 இறைச்சற்றொடர்கள் 14 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார். அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டுக்குள் வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம் இந்த ஓமையை பற்றி கேட்க அவர்களிடம், நீங்களுமா இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? வெளியே இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்கு சென்று கழிப்பிடத்திற்கு போய்விடுகிறது என்றார். இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருட்களும் தூயன என்று குறிப்பிட்டார். மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகியவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளை, சகோதரர்களை, மன தீட்டை உடைத்தவர்களாக வாழ அழைப்பு விடுக்கப்படுகிறது. தமிழ் பண்பாட்டிலே பல கலாச்சாரம் நடைமுறையில் இருக்கிறது. இறந்தவர்களின் இறுதிச் சடங்கிலே பங்கெடுத்தால் நாம் உடனடியாக உடையை மாற்ற வேண்டும், கை கழுவ வேண்டும், உடலை கழுவ வேண்டும், இல்லை என்றால் தீட்டு என எண்ணுகிறோம். குறைந்த வகுப்பினை சார்ந்தவர்கள் வீட்டுக்குள் வந்து சென்றால் உடனே வீட்டினை தண்ணீரால் துடைத்து விடுகின்றோம். இல்லை என்றால் தீட்டு என்று மனப்பாங்கு கிராமப்புறங்களில் அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு நகரத்திலே வந்தாச்சு. நல்ல காரியத்திற்கு செல்லும் போது குழந்தை பேறு பெறாதவர்களின் முகம் காணாமல் செல்ல வேண்டும் என்று சொல்லுவார்கள். இல்லை என்றால் தீட்டு என எண்ணுகிறோம். இத்தகைய தீட்டு அட்டவணை மனித கிருமிகளால் உருவாக்கப்பட்டதை ஒழிய இதய கிருமிகளால் அல்ல. இத்தகைய சிந்தனை இயேசுவின் காலத்தில் அதிகமாக காணப்பட்டதாம். இதனை உடைத்து எறியவே இயேசு இதற்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கிறார். பழைய ஏற்பாட்டு எவையெல்லாம் தீட்டு என்று பாடம் புகுத்தியதோ இயேசு அந்த பாடத்திட்டங்களை புதிய மொழியில் வடிவமைக்கின்றார். அதாவது கை கழுவாமல் உண்ணுவது தீட்டு என்றால் தம் சீடர்கள் அதை செய்ய இயேசு அனுமதித்தார். இறந்தவர்களின் பாடையை தொடுவது தீட்டு என்றால் அதையும் செய்தார் இயேசு. காரணம், தீட்டு பற்றிய இயேசுவின் பார்வை தெளிவாக இருந்தது. வெளியே இருந்து மனிதரின் உள்ளே செல்வது தீட்டு என்ற யூதர்களின் நடைமுறை கோட்பாட்டை இயேசு உடைத்து மனிதரின் உள்ளே இருந்து வெளியே வருவதுதான் தீட்டு என்று பிரகடனப்படுத்துகிறார். நாம் பார்க்கும் தீட்டு நமக்குள் இருந்து வருகிறதா அல்லது வெளியே இருந்து வருகிறதா சிந்திக்க வேண்டியிருக்கிறது. வெளியே இருந்து மனிதருக்குள்ளே செல்கிற எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என்கிறார் ஆண்டவர். எனவே மனிதரில் சாதிய உணர்வோ உணவில் விலக்கோ கொள்ள வேண்டிய தேவையில்லை. எல்லா உணவுப் பொருட்களும் தூயன என்று பொருள் கொள்கிறார் நற்செய்தியாளர். எல்லா மனிதருமே மாண்பு மிக்கவர்கள், சமத்துவம் மிக்கவர்கள் என்று இன்று நாம் பெருமை கொள்ள வேண்டும், பொருள் கொள்ள வேண்டும். மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும் என்கிறார் இயேசு. பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டுகிற தீய எண்ணங்கள் உள்ளத்திலிருந்தே வருகிறது என்று அவற்றை பட்டியலிடுகிறார் இயேசு. காமவெறி போல சாதிய வெறி அதைவிட மோசம். சாதிய வெறியும் மனிதனின் உள்ளத்தில் இருந்துதான் வருகிற ஒழிய வெளியிலிருந்து வருவது இல்லை. உள்ளத்தை தூய்மைப்படுத்த முயற்சி எடுப்போம். முடிந்த அளவுக்கு ஒன்றுபட்ட உணர்வோடு மதித்து மாண்போடு வாழ்வோம். ஆமேன். மன்றாடுவோமாக. உலகின் ஒளியாகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறோம். உள்ளத்தை தொடும் உமது வார்த்தைகளுக்காக நன்றி. எங்கள் உள்ளத்தை தூய்மையாக்கி சாதி வெறியிலிருந்தும் சாதிய உணர்வுகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமேன்.
எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே நலமாக யாம் வாழ வரம் தாருமே எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே நலமாக யாம் வாழ வரம் தாருமே பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே நலமாக யாம் வாழ வரம் தாருமே எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே பாராட்டா பண்பென்றால் பகை நோயா அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே நலமாக யாம் வாழ வரம் தாருமே சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே நலமாக யாம் வாழ வரம் தாருமே எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே நலமாக யாம் வாழ வரம் தாருமே கனியாத உளமென்றால் கடும் நோயா அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே நலமாக யாம் வாழ வரம் தாருமே எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே நலமாக யாம் வாழ வரம் தாருமே நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே நலமாக யாம் வாழ வரம் தாருமே எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும்
மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம் பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம் பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். தந்தை கடவுளின் அன்பினிலே ஆண்டவர் இயேசுவின் வழியினிலே தூய ஆவியின் ஒளியிலே உருவாகுவோம். இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம் பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். இறை மக்கள் குழுமமை வாழும் திருஅவையா திருமுழுக்கால் நாம் எல்லாம் உறுப்பினரா இறை
இறைமக்கள் குழுமமே வாழும் திருவையா திருமுழுக்கால் நாமெல்லாம் உறுப்பினரா உயர்வு தாழ்வு என்று மையம் விளிம்பு என்று பிரிவினை இங்கு இல்லையே பெண்கள் ஆண்கள் என்னும் திருநிலை பொதுநிலை ஏற்ற தாழ்வு இங்கு இல்லையே அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் ஆயினோ கடவுளின் அனைவரும் சொந்தம் ஆயினோ அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் ஆயினோ கடவுளின் அனைவரும் சொந்தம் ஆயினோ இணைந்து பயணிக்கும் திருவையாக ஒன்றிணைவோம் பங்கேற்போம் இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம் காலத்தின் அறிகுறி கருத்தாய் ஆய்ந்தறிந்து இறை வார்த்தை ஒளியில் தேர்ந்து தெளிந்திடுவோம் காலத்தின் அறிகுறி கருத்தாய் ஆய்ந்தறிந்து இறை வார்த்தை ஒளியில் தேர்ந்து தெளிந்திடுவோம் விளிம்பு நிலையில் வாடும் எளியோர் குரலுக்கு கனிவாலே செவி கொடுப்போம் பிரசபை பலவத மக்களோடு உளம் திறந்து உரையாடுவோம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் ஆயினோ கடவுளில் அனைவரும் சொந்தம் ஆயினோ அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் ஆயினோ கடவுளில் அனைவரும் சொந்தம் ஆயினோ இணைந்து பயணிக்கும் திருவையாக ஒன்றிணைவோம் பங்கேற்போம் இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம் இணைந்து பயணிக்கும் திருவையாக ஒன்றிணைவோம் பங்கேற்போம் இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம் தந்தை கடவுளின் அன்பினிலே ஆண்டவர் இயேசுவின் வழியினிலே தூய ஆவியின் ஒளியிலே இணைந்து பயணிக்கும் திருவையாக ஒன்றிணைவோம் பங்கேற்போம் இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம் நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.